அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ஸ்ட்ரென்த் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் பிஇ பொறியியல் பட்டதாரி. ஜேசிஐ 2015 ஜேசிஐயில் உறுப்பினராக சேர்ந்தவர். 2018 ஜேசிஐயில் ஜோன் ட்ரெயினராக சர்டிஃபைட் பெற்றவர். 2022 அவுட்ஸ்டாண்டிங் ட்ரெயினராக அவார்ட் பெற்றவர். இவர் ஜேசிஐ பயிற்றுனர் மற்றும் NLP பிராக்டிஷனர், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்டிடியூட் ட்ரெயினர், சாஃப்ட் ஸ்கில் ப்ரொஃபஷனல் ட்ரெயினர், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரெயினர், ஸ்டோரி டெல்லர், ஆக்டிவிட்டி பேஸ்ட் ட்ரெயினர். 8 வருடங்கள் பயிற்சி துறையில் அனுபவம் கொண்ட ஒரு நபர். மேலும் இவர் நிக்கில் ஃபவுண்டேஷன், பஞ்ச் குருகுலம் போன்ற பல அமைப்புகளில் பயிற்றுனராக இருந்த ஒரு நபர். இன்னும் பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இவர் குறிப்பாக கார்ப்பரேட் ட்ரைனிங் பல எடுத்து வரும் நபர். மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், ப்ரொடக்ஷன் கன்சல்டன்ட், இப்படி பல பன்முகங்கள் கொண்ட அருமையான ஒரு நல்ல மனிதர். எனக்கு ஒரு நல்ல நண்பர். இன்றைய பயிற்றுனர் வி. ஜெயக்குமார் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நானும் நற்புலரியில் பெருமிதம் கொள்கிறோம். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ குமரேசன் சார். நான் பேசுகிறது கேட்குதா? நல்லா கேட்குது சார். ப்ளீஸ் சார், யூ கேன் ஸ்டார்ட் சார். ரைட். ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த அதிகாலை வேலையில் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலோட வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்களும். குறிப்பாக நற்புள்ளரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே இந்த தொடக்கம். எனக்கு இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் கால் ஞாபகத்தில் இருக்குது. குமரேசன் சார் கால் பண்ணார். இந்த மாதிரி சார் நான் டெய்லி பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ரொம்ப மகிழ்ச்சி சார், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அது இப்போ ஓராண்டு காலத்தை தாண்டி இப்போ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் ஸ்லாட்டில் ஒரு கிளாஸ் எடுத்த ஞாபகம் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் குமரேசன் சார் அண்ட் டீம் நற்புலரி அண்ட் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம். ஸோ அனைவருக்குமே நன்றியை தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரைட். ஸோ இந்த மாதம் முழுவதும் த லீடர் வித்தின் யூ அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஸோ இந்த அடுத்த அரை மணி நேரம் நீங்கள் என் கூட பேசலாம், சேட் பண்ணலாம். பேசலாமா? தயாரா? ஹலோ, உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க தாராளமா பேசலாம் சார். சூப்பர், சந்தோஷம். ஏன்னா கூகுள் மீட்ல பேசுனீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும், சேட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரைட், குட். ஸோ உங்களுடைய அனுமதியோட என்னோட ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார். தெரியுது. குட். அதில் யார் தெரியுதா? வெறும் ஒயிட் ஸ்க்ரீன் தான் சார் தெரியுது. ஒயிட் ஸ்க்ரீன் தான் தெரியுதா? இப்போ ஒயிட் ஸ்கிரீன் தான் சார் தெரியுது.
ஓகே. இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். எஸ் சார், எஸ் சார். விவேகானந்த். சூப்பர். ஸோ அந்த ஸ்கிரீன்ல யார் தெரியுதான்னு சொல்லலாமா? விவேகானந்தர் சார். சூப்பர், ரைட், குட். ஸோ த கிரேட் லீடர், அவர் கிரேட் லீடரா இருக்கிறத தாண்டி ஒவ்வொரு இளைஞரையுமே நான் லீடர் ஆகுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு உன்னதமான ஒரு ஆத்மா. ரைட். ஸோ அவர்கிட்ட இருந்து தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு செஷன் ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப பெருசாலாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்க போறோம் வித் யுவர் சப்போர்ட். ரைட். ஸோ விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, டாக் டு யுவர் செல்ஃப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே, அதர்வைஸ் யூ மே மிஸ் அ மீட்டிங் வித் அன் எக்ஸலன்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்றார். அந்த எக்ஸலன்ட் பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் the excellent person யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? Everybody is an excellent person within themselves. சூப்பர், குட். ஸோ நீங்க உங்களோட டெய்லி பேசணும். அப்படி நீங்க பேசல அப்படின்னா உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மனிதரை நீங்க வந்து மீட் பண்ணாம விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நாம நம்மளுக்குள்ள டெய்லி இந்த 3 விஷயங்களை நாம கேட்கணும். 3 விஷயம். அஸ் ஒரு லீடரா, அஸ் ஒரு பர்சனா, நம்ம இந்த 3 விஷயத்த கேட்கிறப்போ வி பிகம் அவேர்னஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி த்ரூ அவுட் த செஷன் நீங்க ஃபுல்லா அவங்களை நான் விஐபி அப்படின்னு கூப்பிடலாமா? வித் பெர்மிஷன். இன்றைய செஷன் முழுவதும் நான் உங்களை விஐபின்னு கூப்பிடலாமா? எஸ் Yes sir, yes sir. சூப்பர், தேங்க்யூ. இந்த விஐபிக்கு என்ன பொருள்னு சொல்லலாமா? விஐபியோட அர்த்தம் என்னன்னு சொல்லலாமா? அந்த அக்ரோனியத்தோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாமா? Very important person சொல்லுவாங்க, but we can interpret in a different way too. சூப்பர். ஸோ இன்னைக்கு யூ ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ரைட். ஸோ ஓகே, ரைட். இன்னைக்கு நாம இந்த 3 விஷயங்களை தான் பார்க்க போறோம். விஐபி. ஸோ த்ரூ அவுட் த செஷன் நான் உங்களை விஐபின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஹாய் விஐபி. இன்னைக்கு செஷன் வெரி சிம்பிள். இந்த 3 விஷயத்த தான் பார்க்க போறோம். விஐபி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். எனக்கு நீங்க வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விஐபியோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, as a leader, every leader should voice out their opinion. ஒரு லீடர் வெளியே தெரியணும் அப்படின்னா அவர் வெளியே தெரியணும், அவருடைய குரல் வெளியே தெரியணும். ஸோ வாய்ஸ் அவுட் யுவர் ஒப்பீனியன். அண்ட் ஐ ஃபார் என்னவா இருக்குங்க? ஸோ ஒன்று சொல்லியாச்சு, ஒரு லீடர் அப்படின்றது வெளியே தெரியணும். ஐன்றது என்னவா இருக்கும்? வெளியே தெரிஞ்ச implement whatever you think, try to implement. Super, implementation, great sir. வேற? Super, excellent. Interpersonal skill. ஆஹா, excellent. வேணும், கண்டிப்பா வேணும். interpersonal skill இல்லைன்னா ரொம்ப சிரமம். கம்யூனிகேஷன் தான். குட். வேற? கிரேட். வேற? ஐ ஃபார். ரைட். ஸோ ஐ ஃபார் இன்வால்வ். ஸோ ஒரு தலைமைத்துவத்துல ஒரு பொறுப்பை எடுத்தாச்சு அப்படின்னா அதுல மிக முக்கியமான விஷயம் இன்வால்வ்மெண்ட் ஆகுறது, முழுமையா ஈடுபடுறது, தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் தன்னை வெளிப்படுத்தணும், அதாவது வாய்ஸ் அவுட் தேர் ஒப்பீனியன், தன்னுடைய குரலை பதிவு பண்ணணும், தன்னுடைய தோற்றத்தை, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும். 3வது இன்வால்வ்மெண்ட். அண்ட் பி ஃபார் என்னவாங்க இருக்கும்? ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஆஹா, சூப்பர். கண்டிப்பா பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேணும். வேற? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்.
என்ன டெவலப் பண்ணா? பர்சனாலிட்டி. ஓ, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். சூப்பர். கண்டிப்பா வேணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கண்டிப்பா வேணும். பப்ளிக் கனெக்டிவிட்டி. பப்ளிக் கனெக்டிவிட்டி சூப்பர். இந்த பப்ளிக்கோட சம்பந்தப்பட்டதுதான் இந்த பி. ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும், அங்க என்ன வேணும். So as a leader நம்ம கண்டிப்பா we have to mingle with people, am I right? Or we have some followers, நம்மளுக்கு கீழே சில பேர் இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு பொலைட் கிரேட் கண்டிப்பா வேணும். பொலைட்னஸ் வேணும். சூப்பர். இந்த பி அப்படின்றது எமோஷனலோட கனெக்ட் ஆன ஒண்ணு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் ஆன ஒண்ணு. இன்டெலிஜென்ஸ் சார்ந்த ஒண்ணும் கூட. மைண்டோட சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை இது. வித் பாசிட்டிவிட்டிஸ். பாசிட்டிவிட்டி கண்டிப்பா வேணும். நேர்மறை சிந்தனை கண்டிப்பா வேணும். மைண்ட் அப்படின்ற வார்த்தையோட முடியும். இந்த பீல ஆரம்பிச்சு மைண்ட்ல முடியும். சோ உங்க எல்லாத்துக்குமே அது இருக்கனாலதான் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சார். சூப்பர். யாரும் தெரிஞ்சுக்கலாமா சார்? இது ஆனந்தன், நீலகிரி மாவட்டத்துல, ஊட்டியில இருந்து. சூப்பர் சார். குழுன்னு சரியான பதில் சொல்லிட்டீங்க. the presence of mind. ஸோ இன்னைக்கு நாம இந்த 3 விஷயங்கள் தான் பார்க்க போறோம். The one is voice out your opinion, the second one is involvement, and third one is presence of mind, right? So is it clear? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ. No sir, you can proceed please sir. Yeah. Thank you. Right. சரி, இப்போ நான் சில பிக்சர்ஸ் காமிக்கிறேன். அது யாரு அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது யாருன்னு தெரியுமா? சார் பிக்சர் கான் டிஸ்ப்ளே. பிக்சர் தெரியலையா? விவேகானந்தர் ஒன்லி சீன். அப்படியா? Yes, of course. Other slides are not shown. Oh, sorry. நான் இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா மேம்? விவேகானந்தர் இதுதான் சார் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான் சார் தெரியுது. இப்போ இல்ல, இப்பவும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான். ஃபார் மீ இட் இஸ் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, விவேகானந்தர் பிக்சர், த லீட். அண்ட் நவ் செகண்ட் ஸ்லைடு. இப்ப தெரியுது. இப்பவும் சேம் விவேகானந்தர், பட் செகண்ட் ஸ்லைடு. ஓகே. இப்போ விஐபி தெரியுதா? விஐபி தட் ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். குட். சோ நாம பார்த்த அந்த 3 விஷயம் தான். வாய்ஸ் அவுட் யுவர் ஒபினியன், இன்வால்வ்மெண்ட் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். தெரியுதா? அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியுதா? அது தெரியுது. குட், கிரேட், ரைட். சோ ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியல சார். ஃபுல் ஸ்கிரீன்ல வரல. இட் இஸ் இன் தி ஸ்லைட் மோட் only. Slide mode only within that program, PowerPoint, I believe. No sir. so please wait. இப்போ ஸ்கிரீன் தெரியுதா சார்? Now it is okay. ஓகே. Full screen. Yeah. ஃபுல் ஸ்கிரீன் தெரியுது. Yeah, yes. குட். ஸோ இந்த 3 விஷயம் தான் பார்த்தோம். சாரி, வெரி சாரி, நான் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைச்சேன். ஸோ வாய்ஸ் அவுட் யுவர் ஒபினியன், இன்வால்வ்மெண்ட் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ரைட். குட். ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கிரீன்ல சில பிக்சர்ஸ் நான் ஷோ பண்றேன். அந்த பிக்சர்ஸ் யாருன்னு சொல்லுங்க. ரைட். இவர் யாருன்னு தெரியுமா? Warren Buffett. No.
Suki. Elon Musk. Elon Musk. Good. Elon Musk. Good. APJ. Super. Sundar Pichai. Super. Sundar Pichai. மார்க் சுக்கர்பர்க். Super. Ratan Tata. Mohandas Karamchand Gandhi. Super. தெரியல அவரு. ஏஆர் ரஹ்மான். Super. Again, our Good. Again, right. So சொல்லுங்களேன், இவங்க எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ற ஒரு காமனான விஷயம் என்ன? The common one thing. voice out their opinion. Excellent sir. So very simple, we make them visible. தன்னை வெளிய தெரியப்படுத்திக்கிட்டாங்க, சரிதானே? எஸ். அஸ் ஒரு லீடருக்குள்ள முக்கியமான குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, they make them visible. வெளிய தெரிய ஆரம்பிக்கணும். நீங்க இந்த வடிவேல் ஜோக் பார்த்திருக்கீங்களா? வடிவேல் அவரோட வாலண்டியரா ஜெயிலுக்கு போவாரு. அப்ப அந்த அந்த ஜீப்ல ஏறப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நானும் அது நானும் ஜெயிலுக்கு போறேன். சோ பாருங்களேன், நாம ஒரு விஷயம், அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும், we have to make them visible. சொசைட்டிக்கு நம்ம தெரிய வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தலைவருக்கு, ஒரு விஐபிக்கு ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் விசிபிள் ஆகணும், வெளியே தெரியணும், வாய்ஸ் அவுட் தேர் ஒப்பீனியன். நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லணும். எப்போ நம்ம வாய்ஸ் அவுட் கொடுக்காம இருக்கிறோமோ, நம்மளுடைய ஸ்கில்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய நாலேஜ் ஆகட்டும், எல்லாமே என்ன ஆகுதுன்னு நம்மளுக்குள்ளே இருந்துக்கிறது. ஸோ ப்ளீஸ், wherever you go, please voice out your opinion. இந்த வாய்ஸ் அவுட் your opinion என்ன ஆகும் அப்படின்னா, நான் இருக்கேன், என்னோட பேர் ஜெயக்குமார் அப்படின்ற ஒரு பதிவு அங்க பதிய வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் விசிபிள் ஆகணும், நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே தெரியப்படுத்தணும், ரைட்? அப்படி தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நம்ம சிம்பிளான ஒரு டிப்ஸ் அப்படின்னா ESW1 அப்படின்ற ஒரு டிப் தான். ESW1 கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ESW1. No sir. No sir. No sir. Good. சோ இதுதாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்க கிட்ட இருந்து தான் எதுவுமே தொடக்கம் from anyone. சூப்பர், ரைட், குட். இப்போ நம்ம இமயமலை போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எவ்வளவு அடி இருக்கும்? ஒரு 10,000 அடி எடுத்து வச்சா போயிடலாமா? We have to put our first step. ஆஹா, great. Wherever we go, wherever we start, டெஸ்டினேஷன் எவ்வளவு பெருசா இருக்கலாம். அது 1,00,000 கிலோமீட்டரா கூட இருக்கலாம். அந்த 1,00,000 கடக்கணும் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். The initiative is very important. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு கூட்டமாகட்டும், இல்ல ஒரு பிளேஸ்ல நம்மளுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்றதுக்கும், நம்மளுடைய விசிபிலிட்டிய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் ஒரு அருமையான ஒரு டூல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அது இந்த வாய்ஸ் அவுட் தேர் ஒப்பீனியன். அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன். ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், இனிஷியேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, விசிபிள் ஆகாமே இருப்பாங்க. அதற்கு காரணம் இனிஷியேட் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ நாம இமயமலை போகணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, 10,000 அடி இருக்கு அப்படின்னு யோசிக்காம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். பாருங்களேன், இப்ப நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் கார்ல போறோம் அப்படின்னா, அந்த கார்ல உள்ள அந்த 4 அடி தூர அந்த லைட்டை நம்பிதான் போறோம். அந்த லைட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. இங்கே அடிக்கிற காரோட வெளிச்சம் 200 கிலோமீட்டர் வரைக்கும் போறது இல்லை. ஸோ நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், இப்போ ஒரு தொடக்கம் இருக்கணும். அந்த தொடக்கம் 0ல இருந்தாலும் பரவாயில்ல, 1ல இருந்தாலும் பரவாயில்ல. எவ்ரிதிங் ஸ்டார்ட் வித் ஒன். ஒரு இனிஷியேட் எடுத்து வைக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இதுதான்
விசிபிலிட்டி ஆகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஸ்கில் அப்படின்னே சொல்லலாம். ரைட், சூப்பர். ரைட், இப்போ நான் விசிபிள் ஆயிட்டேன். ரெண்டாவது எனக்கு தேவையான முக்கியமான ஸ்கில் என்னன்னு பார்த்தோம். அதாவது வாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? ஐ ஃபார் இன்வால்வ்மெண்ட். குட். ஸோ ஆர் யூ தட் ஒன்? நீங்க அந்த ஒன்ல இருக்கீங்களா இப்போ? எஸ், கிரேட். நீங்க இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சனாலதான் உங்களுடைய வாய்ஸ் எனக்கு கேக்குது, உங்களுடைய பேரை கேட்கிறேன், உங்களுடைய முகத்தை என்னால பார்க்க முடியுது. நீங்க விசிபிள் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் எவ்ரி விஐபி ஃபார் யுவர் விசிபிலிட்டி. குட். ரைட். சரி, இப்போ நான் ஸ்கிரீன்ல சில வேர்ட்ஸ் நான் ப்ளே பண்றேன். அந்த வேர்ட்ஸ் பார்த்ததும் உங்களுக்கு யாருடைய முகம் ஞாபகத்துக்கு வரா, இல்ல யார் எந்த பர்சன் ஞாபகத்துக்கு வரா நீங்க சொல்லலாம். எந்த பர்சன்னாலும் இருக்கலாம். ரைட், குட். அது ஜெயக்குமாரா கூட இருக்கலாம். குட். ஸ்டைல் அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரா? ரஜினி. ஆஹா, ரஜினி. ஆஹா, கம்பீர குரல். குட். டான்ஸ்னா யார் ஞாபகத்துக்கு வரா? பிரபுதேவா. கிரேட். மிஸ்டர் கூல்னா யார் ஞாபகத்துக்கு வரா? தல தோனி. வாவ். மிசைல் மேன்னா யார் ஞாபகத்துக்கு வரா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே. வாவ். சூப்பர். ரைட். ஸோ ஸ்டைல், டான்ஸ், மிஸ்டர் கூல், மிசைல் மேன் அப்படின்னு சொன்னதும் சிலருடைய பர்சன்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எனக்கு இவங்கெல்லாம் ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ ரஜினி சார், மைக்கேல் ஜாக்சன் சார், and MS Dhoni sir and APJ sir. Right, good. பாருங்களேன், இந்த விண்ணை தாண்டி வருவே படம் மாதிரி தான். உலகத்துல அவ்வளோ பொண்ணு இருக்கிறப்ப நான் ஏன் ஜெர்சி உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க ஸ்டைலுக்கு. கரெக்டா, நிறைய ஸ்டைல் இருக்காங்க. டான்ஸ்க்கு பிரபுதேவா அப்படின்னு சொல்லலாம். வேற ஏதாவது சொல்றேன். டான்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நினைவுக்கு ஒரு ஆள். எனக்கு வந்து மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா. உங்களுக்கு பிரபுதேவா. வேற ஸ்ரீநிதி சார். குட். ஒரு 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 10 பேரை நம்மளால சொல்ல முடியுமா? கடகடன்னு. தமிழ் சினிமாவுல முதல்ல ரவிச்சந்திரன். எக்ஸலன்ட். பாத்தீங்களா, ரவிச்சந்திரன் உள்ள இருக்காரு. சோ நம்ம லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டைல் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், மிஸ்டர் கூல். ஏன் நம்ம வீட்டுல மிஸ்டர் கூல் அம்மா கிடையாதா என்ன? கண்டிப்பாக சார். எஸ். அப்போ லிஸ்ட் போட்டு பார்த்தோம். நாராயணன். லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா ஒரு 5-6 பேர் வருவாங்களா? மேல வருவாங்க சார். இப்ப நானே டான்ஸ் ஆடுவேன், என் பொண்ணு டான்ஸ் ஆடுவா, எங்க வீட்டுக்காரமா டான்ஸ் ஆடுவாங்க. ஏன் அந்த பேர்லாம் வரல? மை क्वेश्चन இஸ் வெரி சிம்பிள். என்னையும் சேர்த்துங்க சார். ரைட், மை क्वेश्चन இஸ் வெரி சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் விஐபி. ஏன் நீங்க உங்க பேரையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இல்ல உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான வெரி க்ளோஸ் டு ஹார்ட் அவங்களாம் ஏன் சொல்லல? ஸ்டைல்னா ரஜினி சார் தான் ஞாபகத்துக்கு வராது, டான்ஸ்னா பிரபுதேவா சார் வராரு, மிஸ்டர் கூல்னா தோனி தான் வராரு, மிசைல் மேனுக்கு ஆப்ஷனே இல்ல, ஏபிஜே சார் தான் வராரு. எனக்கு தெரிஞ்ச பர்சனாலிட்டிஸ் மத்தவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம உங்களுக்கு சொல்லல. வெரி சிம்பிள். அதனாலதான் நான் சொல்றது, ப்ளீஸ் மேக் தம் விசிபிள் அப்படின்னு சொன்னது. இவங்க எல்லாம் விசிபிள் ஆயிட்டாங்க சார். வெளியே விசிபிள் ஆயிட்டாங்க. வெளியே தன்னுடைய ஸ்கில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க, யாருன்னு வெளியே தெரியப்படுத்திட்டாங்க. ஸோ அந்த விசிபிலிட்டி ஃபர்ஸ்ட், இந்த விசிபிலிட்டி ஆனதும் அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட், அவங்க யாரு இன்னும் அவங்கள அதிகமா என்ன படுத்துது அப்படின்னா இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. ஸோ நாம எந்த ஃபீல்ட்னாலும் இருக்கலாம், வாட் எவர், அது வந்து சமையல் கலையா இருக்கலாம், இல்ல எழுத்தா இருக்கலாம், இல்ல பேச்சு கலையா இருக்கலாம், ட்ரைனிங்கா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த ஃபீல்ட்ல நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நாம யூனிக்னஸா இருக்கணும் நாம செய்யக்கூடிய வேலையில. ஸோ தனித்துவம் அப்படின்றது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம நம்மளுக்குள்ள உள்ள அந்த யூனிக்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, எப்படிலாம் நாம நம்மளுக்குள்ள உள்ள அந்த யூனிக்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய யூனிக்னஸ், நம்மளுடைய தனித்திறமை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? Know thyselfங்கிறது we have to, சாக்ரட்டிஸோட வேர்டு மாதிரி, we have to analyze our own self. Super. And then identify what is our
capabilities or what is our talent, whatever it is. எக்ஸலன்ட். I believe. ஸோ சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி நோ தை செல்ஃப், திருமூலர் சொன்ன மாதிரி தன்னை அறிந்தவருக்கு தனக்கு ஒரு கேடும் இல்லைன்னு சொன்ன மாதிரி we got to find out our uniqueness என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூனிக்னஸ் ஐடென்டிஃபை பண்றது சிரமமா இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு 2 டிப் தரேன், நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நாம நம்மளுடைய பாஸ்ட்ல நம்மளுக்கு கிடைச்ச விக்டரிஸ்ல இருந்து நம்மளுடைய யூனிக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏதாவது சின்ன வயசுல பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இல்ல ஏதாவது காம்படிஷன், டான்ஸ், இல்லைன்னா டிராயிங், இல்லைன்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுக்கு சர்டிபிகேட்ஸ், டப்பா, பிளாஸ்டிக் டப்பா, பென்சில் இதெல்லாம் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம உங்களுடைய ஸ்கில்லுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன். ஸோ அந்த பக்கெட் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும், நம்மளுடைய பாஸ்ட் விக்டரிஸ்ல இருக்க சக்சஸ். 2வது விஷயம், கூடயே இருக்க செவ்வாழை அப்படின்ற மாதிரி நம்ம கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய வெல் நோன் பர்சன்ஸ் இருப்பாங்க, நம்மளை பத்தி முழுமையா அறிந்து கொண்ட நபர்கள். அவங்ககிட்ட போய் நான் யாரு, என்னோட ஸ்கில் என்ன, என்னோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அழகா சொல்லுவாங்க. இந்த யூனிக்னஸ் ஐடென்டிஃபை பண்றதுல ஸ்ட்ரென்த் தான் நம்மளோட யூனிக்னஸா நம்மளுக்கு பெரும்பாலும் தெரியும். ஸோ ஸ்ட்ரென்த் யூனிக்னஸா இருந்தாலும் நம்மளுடைய வீக்னஸையும் மறக்காம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நாம நம்மளுடைய நெகட்டிவை, அதாவது நம்மளுடைய வீக்னஸை எப்போ ஸ்ட்ரென்த்தா கன்வெர்ட் ஆகிறோமோ அந்த ஸ்ட்ரென்த் பிகம் யூனிக்னஸா நம்மளுக்கு மாறும். ஸோ எல்லாருமே இந்த உலகத்துல தனித்துவமான நபர்கள். யாராவது மாற்று கருத்து இருக்கா? நான் யூனிக்னஸ் இல்லை அப்படின்னு சொல்ற நபர்கள் யாரா இருக்கீங்களா? இல்ல சார் நான்லாம் 10ஓட 11 தான் அப்படின்னு சொல்ற யாராவது ஒரு ஆள் இருக்கீங்களா? நான் யூனிக்னஸ்லாம் இல்ல, ஐ எம் a common man அப்படின்னு சொல்ற யாரா இருக்கீங்களா? Myself, I consider as a common man. சூப்பர், ரைட். உங்களுக்கான கேள்விதான் சார் இது. சார், இந்த உலகத்துல பிறக்கிற ஒரு குட்டி குழந்தை, ஏதோ ஒரு நபர், அவருடைய கைரேகை மத்த யாருக்காவது மேட்ச் ஆகுமா சார்? நிச்சயமா மேட்ச் ஆகாது. கண் ரேகை யாருக்காவது மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகாது. ரைட், லெட்ஸ் கம் டு யூ. உங்களுடைய கைரேகை, உங்களோட கண் ரேகை வேற யாருக்காவது மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகாது சார். சார், அப்போ நீங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த தனித்துவமான நபர் தானே சார்? எக்ஸலன்ட் சார். லீடர்ஷிப்லயே ரொம்ப முக்கியமான விஷயம், we have to believe ourselves. நாம நாம நம்பணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் கை தூக்குவோம், விசிபிள் ஆகும். விசிபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்வால்வ்மெண்ட், அதாவது என்னுடைய ஸ்கில் எல்லாத்தையும் நான் என்னுடைய யூனிக்னஸ் மூலமா நான் இன்வால்வ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ப்ளீஸ் யுவர் செல்ஃப், எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் திஸ் வேர்ல்டு. எவ்ரிபடி இப்ப பிறக்கிற குழந்தை முதற்கொண்டு இந்த உலகத்துல எல்லாருமே யூனிக்கான பர்சன் தான். ஒருவேளை நம்பல அப்படின்னா நம்ப ஆரம்பிங்க. குட், ரைட். ஸோ 2 விஷயம் பார்த்திருக்கோம், வாய்ஸ் டு ஒப்பீனியன் அண்ட் இன்வால்வ்மெண்ட். ஆப்வியஸ்லி 3வது என்ன பார்க்க போறோம்? ஹலோ, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். குட், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்ப சிம்பிள்ங்க. எந்த ஒரு சூழல்லையும் காமாகவும் ஃபோக்கஸ் ஆகவும், குறிப்பா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன், ஒரு எதிர்பாராத சிச்சுவேஷன், நம்மள எமோஷனலி இம்பேலன்ஸா இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம எடுக்கக்கூடிய ரேஷனல் டிசிஷன், அதாவது அறிவு சார்ந்த எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது இன்றைய நிறைய தலைமைத்துவத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா we are very very skillful and knowledge, but we are all intellectual அப்படின்றதான் கேள்வி. ஏன் அப்படின்னா அறிவு வேற, சாதுரியம் வேற. கரெக்ட் தானே? இன்டெலிஜென்ட் வேற, இன்டெலெக்சுவல் வேற. கரெக்டா? எஸ் சார், எஸ். கண்டிப்பா சார். சோ நாம நிறைய படிச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு கஷ்டமான சூழல்ல, இல்ல ஒரு இக்கட்டான சூழல்ல நம்மளுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருக்கா, நாம சாதுரியத்தனமா நம்மளுடைய மைண்டை இம்ப்ளிமெண்ட் பண்றோமா அப்படின்ற மாதிரி கேள்வி. ஸோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்றது காமாகவும் ஃபோக்கஸ் ஆகும், எக்ஸ்பெஷலி இன் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ரைட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னது எனக்கு இவ்வளவுதான் ஞாபகத்துக்கு வராது. இந்த படத்துல உள்ள ஒரு குட்டி குழந்தை பேக் வச்சிருக்காரு, யாருன்னு தெரியுமா?
சச்சின் டெண்டுல்கர் சார். சூப்பர், லிட்டில் மாஸ்டர், ரைட், குட். கிரிக்கெட் பாப்பீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸ்லெட்ஜிங் அப்படின்ற இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லெட்ஜிங், ஸோ வம்புழுக்கிறது, பின்னாடி நின்று வம்புழுக்கிறது, அவுட் ஆக்குறதுக்கு பண்ணக்கூடிய இந்த எமோஷனலான பிளே பேர் தான் ஸ்லெட்ஜிங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வம்புழுக்க ஆரம்பிச்சோன்னே எமோஷனலா இம்பேலன்ஸ் ஆகி அவுட் ஆயிடுவாங்க. கிரிக்கெட்ல நிறைய பேரு எமோஷனலா பேலன்ஸா இருந்தாலும் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சச்சின் தான். எவ்வளவு ஸ்லெட்ஜிங் பண்ணாலும் அவருடைய பேலன்ஸ் எப்பயுமே எமோஷனல் பேலன்ஸா தான் இருக்கும். அவருடைய ரிப்ளை எப்படி இருக்கும், அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரூ த ரன்ல தான் இருக்கும். நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா நான் ரன் அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீ சொல்ற எதையுமே நான் காதுல கேட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு இடத்துக்கு போறோம், நம்மளை இன்டியூஸ் பண்ணுவாங்க, நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க, நம்மளுடைய வார்த்தைகள் தவறாயிருச்சு, என்னுடைய ஆக்ஷன் தவறாயிருச்சு அப்படின்னா என்னைய ஒட்டு மொத்தமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னைய டவுன் பண்ணிடுவாங்க. என்னோட விசிபிலிட்டி அங்க குறைஞ்சிரும், என்னோட இன்வால்மெண்ட் குறைஞ்சிரும். ஸோ விசிபிலிட்டி அண்ட் இன்வால்மெண்ட் இருந்தாலுமே ஒரு மனிதனுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லேர்னிங் ஃப்ரம் த காட் ஆஃப் த கிரிக்கெட். ஸோ சச்சினை நம்ம காட் ஆஃப் த கிரிக்கெட் அப்படின்னு சொல்றது உண்டு. அவரு தன்னுடைய புத்தகத்துல என்னென்ன விஷயங்கள் அவரு ஃபாலோ பண்ணாரு அப்படின்றத நம்மளுக்கு சொல்றாரு. ஸோ அந்த ஸ்டே காம் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு சில ஒரு 5 டிப்ஸ் நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ அஸ் அ லீடரா நாம ஏதாவது ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறோம், ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், இல்ல ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயங்காம கூச்சப்படாம ஹெல்ப் கேட்கணும். நிறைய பேரு பண்ற பிரச்சனையே தான், கேட்கவே மாட்டாங்க, ஹெல்ப் கேட்கவே மாட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் ஏர்லி ஹெல்ப்ஸ். ரெண்டாவது, டேலண்ட் வித்தவுட் டிசிப்ளின் இஸ் யூஸ்லெஸ். ஸோ சச்சின் பார்த்துருப்பீங்க நீங்க, அவர் கடைசி கிரிக்கெட் வரைக்கும், கடைசி மேட்ச் வரைக்கும் நெட் ப்ராக்டிஸ் போயிருப்பாரு. தட் இஸ் சச்சினோட டிசிப்ளின். அவருக்கு தெரியாத கிரிக்கெட்டா? ஸோ நாம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும், நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும், எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அண்ட் ஹேண்டில் மென்டல் டிஸ்டிங்ரேஷன் ப்ராப்பர்லி அப்படின்றாங்க. ஸோ ஒரு சூழல், நம்மளுக்கு ஒரு கஷ்டமான சூழல் வரலாம், அந்த சூழல கூட நம்மளுடைய மென்டல் டிஸ்டிங்ரேஷனை அழகா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டடி த ஹோல் புக் அப்ரோச். ஹோல் புக் அப்ரோச் அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயம் முழுமையா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அகல விடுறதை விட ஆழ விடுறது பெட்டர் அப்படின்வாங்கல்ல, அதாவது அந்த ஸ்டடி ஹோல் புக் அப்ரோச் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் எப்படி கிரிக்கெட் போடுறப்போ நம்மளுடைய அந்த டூல் பேக்ல எல்லா திங்ஸும் வச்சுட்டு போறோமோ அதே மாதிரி டெய்லி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ண கத்துக்கணும். சின்ன சின்ன விஷயம், அது வந்து பெரிய விஷயமா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. டீ போடுவது எப்படி அப்படின்னு கத்துக்கிட்டா கூட ஓகே தான். ஸோ டீ போட கத்துக்காச்சு, இன்னைக்கு டீல என்ன ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த நாள் கத்துக்கிட்டாலும் ஓகே தான். சின்ன சின்ன விஷயங்கள் we have to learn it. And ability to handle success. நிறைய பேர்கிட்ட உள்ள பிரச்சனை தான், எல்லாமே அழகா பண்ணிடுவாங்க, ஒரு சக்சஸ் வந்தது என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, தலைகளா நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு சக்சஸ் வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, எப்படி எமோஷனலா பேலன்ஸா இருக்கணும் அப்படின்றத நம்ம கத்துக்கணும் அப்படின்றதான் காட் ஆஃப் த கிரிக்கெட் நம்மளுக்கு சொல்றாரு, ரைட்? குட். ஸோ இதுல நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு நபருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சு, எமோஷனலா பேலன்ஸா இருந்தாரு அப்படின்னா வெளியே தெளிவாரு, இன்வால்வ்மெண்ட் கரெக்டா இருக்கும், அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் நம்ம தெளிவா இருக்கும் அப்படின்றதான் இந்த பதிவுல நம்ம பார்த்த விஷயம், ரைட்? ஸோ இந்த படத்துல நம்ம பாக்குறோம், இவர் யாருன்னு தெரியுமா? இவரை பார்த்திருக்கீங்களா? சர்கே புக்கா, போல் வால்டிங். சார் நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு சார். யா சர்கே புக்கா நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்றாரு, வேகமா பாத்திரலாம். பி கன்சிஸ்டன்சி. கிட்டத்தட்ட ஒலிம்பிக்ல இவர் மட்டும் ஜெயிச்ச பதக்கங்கள் பட்டியல் 30க்கும் மேல. அவர் நம்மளுக்கு சில விஷயம் சொல்றாரு, எப்பயுமே வாழ்க்கையில கன்சிஸ்டன்ஸா இருக்கணும். காம்பிடன்ஸ் வித் யுவர் செல்ஃப். யாரு கூடயும் போட்டி போட வேணாம், நீங்க உங்க கூட போட்டி போடுங்க. பி பெட்டர், பி பேஷனேட். எந்த செயல் எடுக்கிறீங்களோ அந்த செயலை பேஷனேட்டா இருங்க. ஸோ 3 P பாத்திரலாம்.
ஸோ எந்த ஒரு செயலா இருக்கலாம், ஸோ பர்பஸ் இருக்கணும், பேஷன் இருக்கணும், பொசிஷன்ஸ் சொல்லக்கூடிய விடாமுயற்சி இருக்கணும். இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மக்களுக்கு இப்படிதான் விசிபிள் ஆவீங்க. நம்ம ஒரு குயிட் ஸ்மைலோட, விசிபிலிட்டியோட அண்ட் இன்வால்மெண்டோட அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட உங்களுடைய செயல் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் விஐபி ஃபார் யுவர் பேஷன் லிசனிங் அண்ட் யுவர் excellent support. Thank you so much. Love you all. தேங்க்யூ ஜெயக்குமார் சார். உங்களுடைய செஷன் சூப்பர். ஃபீட்பேக் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லாததுனால நான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறேன். இந்த தளத்தில் பயணித்ததுக்கும் நன்றி. முதலாவதாக வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன இதோட சொல்லிக்கிறோம். நாங்க ஒரு 5-6 பேர் வயசானவங்க வாக்கிங் போவோம். அதுல ஒருத்தர் மட்டும் இளையவர். ஒரு நாள் அவர் வேலையில இருக்காரு, வேலைக்கு போகணும் அப்படின்னாரு. அப்ப நாங்கெல்லாம் என்ன வேலை இல்லாதவங்களா அப்படின்னோம். அவர் உடனே என்ன சொன்னாங்கன்னா, யூ ஆர் ஆல் விவிஐபி அப்படின்னாரு. விவிஐபின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா? இல்ல வேலை வெட்டி இல்லாத பசங்கன்னாரு. நல்லா கவனிங்க, வேலை வெட்டி இல்லாத பசங்க அப்படின்னாரு. உடனே 4-5 பேரும் இன்னும் எப்படி நீங்க சொல்றீங்கன்னு நான் சொன்னேன், இதுல பெரிய சந்தோஷம் இருக்கு நமக்கு. வேலை வெட்டி இல்லாத பெருசுங்கன்னு சொன்னாதான் நம்ம வருத்தப்படணும். பசங்கன்னு சொல்றாரு, அப்ப நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி, அதனால நம்ம சந்தோஷப்படுவோன்னு. ரொம்ப பாசிட்டிவ் திங்ஸ் ரொம்ப கொடுத்துருக்கீங்க, வரிசையா கொடுத்துருக்கீங்க. இத பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மிக மிக நன்றி. வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ரொம்ப அருமையா இருந்தது லீடர். ரொம்ப அருமையான பிரசன்டேஷன். நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதாவது ஒருத்தரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க எடுத்த முயற்சி ரொம்ப அபாரம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ பிரித்வி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சிவகணி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். சார் வணக்கம் அனைவருக்கும். 3 எழுத்தில் ஒரு லீடரை உருவாக்கிட்டீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னைக்கு காலையில நல்ல ஒரு இன்டராக்டிவ் செஷன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ ஹவு டு பிகம் அ லீடர் ஆல் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். குமரேசன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். எஸ் மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜெயக்குமார் சார். எனக்கு நேரம் தான் கொஞ்சம் கடந்ததுனால கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்டைலில் இன்றைக்கி பண்ணீங்க, அது நல்லா இருந்துச்சு. இன்ட்ராக்டிவாக ஒருத்தவங்களையும் பேச வச்சிங்க. காலையில் பேச வைக்கின்றது ரொம்ப ஒரு சவாலான விஷயம். அதுவும் ரொம்ப அருமையாக அந்த ரோலை நீங்கள் பண்ணீங்க. இன்னும் உங்களோட லீடர்ஷிப், அதாவது நீங்கள் எப்படி லீடராக உருவானீங்க அப்படின்றத நேரம் இருந்திருந்தால் சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு என்னோட இது. ஓவரால் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிபிடி அது கை கொடுக்கலனால அது கை கொடுக்க வச்சிட்டிங்க. அதுதான் ட்ரெயினரோட ஒரு ரோல் சொல்லலாம். ஒரு ட்ரெயினராக உங்கள்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஜெயக்குமார் சார். இன்றைக்கி நம்ம செஷன் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 2வது முறையாக இன்றைக்கி வந்திருக்கீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு. உங்களை மாதிரி ஒரு நல்ல பயிற்றுனர்கள்லாம் இங்கே வரணும், தொடர்ந்து வரணும், நீங்களும் வரணும். உங்களோட நேரம்ன்றது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான். காலையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய ட்ரைனிங்ஸ் போகிறீங்க. இருந்தாலும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜெயக்குமார் சார் நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரை பற்றி நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொன்னேன். புக் ரிவ்யூலாம் டெய்லி ஒரு மனுஷன் பண்ணுறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். டெய்லி தொடர்ந்து ஒரு புக் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய நேரத்தை ரொம்ப கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க நபர். ஸோ அதனால் அவங்க இங்கே வர்றது ஒரு சவாலான ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான செஷன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வந்திருந்தாலும் அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு வேல்யூவான செஷனாக இருந்திருக்கும். ஏன்னா அக்ரோனிம் அப்படின்றது நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ட்ரெயினருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அக்ரோனிம் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் யோசித்து பண்ணுறதுன்றது இது விஐபி நான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இங்கே ஒரு சிலர் ட்ரெயினர்களுக்கும் புதுசாக இருந்திருக்கும், நார்மலாக ட்ரைனிங் ஃபீல்டு இல்லாதவங்களுக்கும் இது புதுசாக இருந்திருக்கும். ஓவரால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இன்னைக்கு செஷன். தேங்க்யூ ஸோ மச் ஜெயக்குமார் சார். நன்றி. தேங்க்யூ சார். ஆறுமுகம் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஆறுமுகம் சார். ஓகே, அவர்
சவுண்ட் கேட்கல என்னன்னு தெரியல. ஓகே, ஜெயக்குமார் சார் ரொம்ப சூப்பர். ஏன்னா காலையில பார்த்தீங்கன்னா எழுந்து வந்து எங்களுக்காக நம்ம இருக்க டீம்ல இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்காக இன்னைக்கு நீங்கள் நிறைய இன்ட்ராக்டிவாக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக நான் 2 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் ஆக்சுவலாக உங்களை பார்க்கறது. நேரில் பார்க்க முடியல, வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, என்ன டைம் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு அருமையான செஷனாக எனக்குள்ள ஒரு தலைவரை எடுத்து வந்து கொடுத்தீங்க. நம்ம சார் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க ஒரு தலைவரை அமைச்சிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஸோ குமரேசன் சாரும் பார்த்துருப்பாரு. பட் மற்றவங்க பார்க்கலையன்ற ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த தளத்தில் பயணித்ததற்கு. இந்த தளத்தில் எனக்குள்ள ஒரு தலைவர் இல்லை, ஜெயக்குமார் சார் செஷன் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஜெயக்குமார் சார். தேங்க்யூ ஏபி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹேவ் a nice day. Thank you.